ஒரு நகரத்தில் ஒரு மனிதன் தனியாக வாழ்ந்து வந்தார். அவர் பார்வையற்றவராக இருந்தார். அவரால் எதையும் பார்க்க முடியாது. ஆனால் இரவு நேரங்களில் வெளியே செல்லும் போது அவர் எப்போதும் ஒரு விளக்கை ஏற்றி கையில் எடுத்துக்கொண்டு செல்வார். ஒரு நாள் இரவு அவர் வெளியே சென்று உணவு சாப்பிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சில இளம் பயணிகள் அவரை பார்த்தார்கள். அவர் பார்வையற்றவராக இருந்தும் கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்து அவர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். அவர்களில் ஒருவன் அவனை பார்த்து, "ஏய், உங்களுக்கு பார்வை இல்லையே, எதையும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த விளக்கை ஏன் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள்?" என்று கேட்டான். அதற்கு அந்த பார்வையற்ற மனிதன் அமைதியாக பதிலளித்தார். "ஆம், எனக்கு பார்வை இல்லை, என்னால் பார்க்க முடியாது. ஆனால் நான் எடுத்துக்கொண்டு வரும் இந்த விளக்கு என்னை போன்றவர்களுக்கல்ல, உங்களைப் போன்ற பார்க்க முடிந்த மனிதர்களுக்காக தான். நீங்கள் பார்க்காமல் என்னை மோதிவிடக்கூடும். அதனால்தான் நான் இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வருகிறேன்." இதை கேட்ட அந்த பயணிகள் மிகவும் வெட்கப்பட்டார்கள். அவர்களது தவறை உணர்ந்து அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். கதை சொல்லும் நீதி: மற்றவர்களை பற்றி தீர்ப்பு கூறுவதற்கு முன் நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். எப்போதும் மரியாதையுடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பார்வையிலிருந்து விஷயங்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும்.